நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் ராயல் ப்ளே ரோலர். இந்த ரோலர் வாங்கிட்டு வந்து வால்ஸில் ஒரு சிம்பிள் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த டிசைனு. இதில் நான் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண கலரும் அதுக்கடுத்து நான் வந்து டிசைன் போட்ட கலரும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கலரை செலக்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் வேறு லெவலாக வரும். நான் ஒர்க்கு வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ரோலர் வச்சு தான் வந்து பார்த்தா பெயிண்டிங் வந்து பண்ண போகிறேன். ஏஷியன் பெயிண்டில் ராயல் ப்ளே ரோலர் இது வந்து பார்த்தீங்கன்னா 825 ரூபா அது பார்த்தா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் விலை வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ரோலர் பாருங்கள், இதுதான் ரோலர். இந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெதரை வந்து கட் பண்ணி அங்கங்கே வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்ஸில் 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர்லாம் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தோன்னா பேஸ் கூட அது பார்த்தா ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அடிச்சுட்டு ஒரு டார்க் க்ரீனில் வந்து டிசைன் வந்து போட்டிருக்கேன். நான் ஏஷியன் பெயிண்டில் டிராக்டர் எமிஷனில் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 7717 என்ற கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டார்க் க்ரீன் கலரு, பாச கலர் மாதிரி. இந்த மாதிரி டிசைன் போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெயிண்டில் நம்ம அதிகபட்சமாக 750 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் 1 லிட்டருக்கு. நான் லைட்டாக தண்ணி ஒரு 200 ml மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். அதனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது மாதிரி ஷாம்பு வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலை கசக்கிற ஷாம்பு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு போட்டிருக்கேன். போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஷாம்பு போடும் போதுல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டக்குன்னு ட்ரை ஆகாது. நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். டிசைன் போடுறதால நம்ம ஷாம்பு சேர்க்குறோம். இல்லைனா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பாருங்கள், ரோலர்லேருந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைன் ரோலரை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறேன். உருட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே அடிச்சு அந்த லைட் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் நேராக தேவை போதுமானது. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த மாதிரி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை போட்டு அப்புறம் குறுக்க ஓட்டினீங்கன்னா இன்னொரு மாதிரி டிசைனும் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேராக போடுற மாதிரி ஒரு டிசைனை வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டு பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீன் கலரில் வந்து ரோலரில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அது காயறதுக்காக டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் போடுற ரோலரால் அப்படியே வந்து உருட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து பிரைட்டாக தெரியும். ரெண்டுமே க்ரீன் கலர் எடுத்தால் கொஞ்சம் லைட்டாக வந்து டிசைன் தெரியுது. இந்த மாதிரி டிசைன் போடுறதுலாம் நீங்கள் ராயல் ப்ளே பெயிண்ட், அதாவது ராயல் பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். பார்க்குறது நல்லாவும் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த டிசைன் எப்படி போட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.